Taste the Daily. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு புதிய கட்டடம் கட்டி முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வராததால் சமூக விரோதிகள் கூடாரமாக மாறியுள்ளது. 1,20,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் ஆரம்ப சுகாதார நிலையம் 6 மாதங்களுக்கு முன்பு கட்டி முடிக்கப்பட்டது. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு மக்களுக்காக திட்டங்களை கொண்டு வருவதை விட விளம்பரத்திற்காக கொண்டு வருவதுதான் அதிகம் என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தஞ்சாவூர், அரியலூர், மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய 4 மாவட்டத்தின் ஒரே குடிநீர் ஆதாரமாக இருக்கும் கொள்ளிடத்தில் தடுப்பணை கட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பெய்த கனமழையால் மேட்டூர் அணை நிரம்பி கொள்ளிடம் ஆற்றில் பல லட்சம் கன அடி உபரிநீர் திறந்து வீணானது. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சி அதிகாரிகளின் அலட்சியத்தால் பல லட்சம் கன அடி உபரிநீர் கடலில் கலப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். நம்ம தடுப்பணை மூலமாக சேமித்தோம்னா தென் மாவட்டங்களில் உள்ள ஒரு 15-20 மாவட்டத்துக்கு மேலே குடிநீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய அந்த கொள்ளிடத்தில் தண்ணீரை சேகரித்து கொடுத்தோம்னா எல்லாருக்கும் குடிநீர் பற்றாக்குறை இல்லாமல் கோடை காலத்தில் சமாளிக்க முடியும். அதே மாதிரி விவசாய தேவைகளுக்கும் இந்த குடிநீர் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூரில் முறையாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து காலிக்குடங்களுடன் மக்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். கங்கை சமுத்திரம், வில்வராயன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பல நாட்களாக முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு உள்ளது. இதனை கண்டித்த மக்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் அடிப்படை தேவைகளுக்கு கூட போராட வேண்டிய நிலை உள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். தண்ணி பிரச்சனைக்காக வந்திருக்கோம் சார். எங்க ஊர்ல 6 மாசமா தண்ணி வரவே இல்லை. அதனால நாங்க செல்லப்பட்டியில, ஆவாரம்பட்டியில இப்படி தண்ணி ஊரா பிடிக்கிறோம். வண்டி இருக்கிறவங்க தான் பிடிக்கிறாங்க. வண்டி இல்லாதவங்க என்ன சார் நாங்க தண்ணிக்கு பிரச்சனை பண்ணுவோம். பிரசிடண்ட் கிட்ட, கிளர்க்கு கிட்ட எல்லாத்துலயுமே சொல்லிட்டோம். இந்த போட்டு விடுறோம் தான் சொல்றாங்க. ஆனா இன்ன வரைக்கும் ஒரு பொட்டு தண்ணி வந்ததில்லை எங்க ஊருக்கு.